ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2024ல எல்லாருனாலையும் பயங்கரமா கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னா ராபின் மின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ இவரை பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே முதற்கொண்டு பயங்கரமா போனாங்க. கடைசியில் 3.6 கோடிக்கு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இவரை எடுத்தாங்க. நிறைய பேருக்கு இவரை எடுத்ததுனால பயங்கரமா சந்தோஷப்பட்டு ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டில இருந்து ஒரு பையன் இவ்வளவு பெருசா பேசப்பட்டான் கிரிக்கெட்ல அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ராபின் மின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த கம்யூனிட்டில இருந்து வெளியில அவர் கிரிக்கெட் விளையாண்டு ஜார்க்கண்டோட ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டரா இப்ப வந்துகிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய பேர் இவரை பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ் கெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் MS தோனி விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருப்பாங்க. இவரோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா பிரான்சிஸ் மின்ஸ். அவர் ஒரு ஆர்மி ஆபீசரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா ராஞ்சி இருக்குல்ல, அங்க இருக்கிற ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி கார்டா பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரா வர்றதுக்கான எல்லா தகுதியுமே ராபின் மின்ஸுக்கு இருக்கு. அந்த டொமஸ்டிக்ல பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்திருக்காரு. ஏன் இவ்வளோ ரீசெண்டா இப்ப நடந்த அண்டர் 23 COL CK நாயுடு டிராஃபில பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு 137 குவார்டர் ஃபைனல்ல கர்நாடகாவுக்கு அகைன்ஸ்டா அடிச்சாரு. அந்த அளவுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கிற ஒரு பிளேயர். அண்ட் எல்லாருமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிளேயர் கம்மிங் ஐபிஎலுக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இப்போ இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்சர்வேஷன்ல இவர் வைக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு அப்படின்னா, கவாசகி சூப்பர் பைக்ல ரொம்ப வேகமா போயிட்டு இன்னொரு பைக்கோட பாத்தீங்க அப்படின்னா இவர் மோதி இருக்காரு. அதுக்கப்புறம் இவரும் அன்கான்சியஸா கீழே விழுந்துட்டாரு. அண்ட் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பைக்கும் சுத்தர காலி ஆயிருச்சு. இப்போ இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரோட முட்டில பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதாகவும் மற்ற விஷயங்கள் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா செக்அப் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால கண்டிப்பா அவர் இந்த ஐபிஎல் விளையாடுறதுக்கு சான்சஸே இல்ல. ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் மாதிரி வலைத்தளங்கள்ல இவரை பத்தி நிறைய பேர் இப்ப எழுதியிருக்காங்க. என்னன்னா, ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர். அவருக்கு இப்படி நடந்தது அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். பட் ஹோப்ஃபுல்லி அவர் நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நானுமே என்னோட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இவரை பத்தி. அண்ட் இவரை பத்தி நம்ம நிறையவே பேசியிருந்தோம். MS தோனி அவங்க அப்பா கிட்ட ஏர்போர்ட்ல ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாரு, இன்கேஸ் எந்த டீமும் இவரை எடுக்கல அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க அப்பாவே பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜென் ஆஃப் கிரிக்கெட்ல ஒரு பயங்கரமா பேசப்பட்ட 21 வயசு பையன். சோ இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி குஜராத் டைட்டன்ஸ் இவர் அடுத்த வருஷமும் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். பட் மெகா ஆக்ஷன் வேற வருது. அண்ட் இவர் ஒரு நல்ல டேலண்ட் தான். பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க அப்பா கொடுத்த ஒரு பேட்டியை மட்டும் நான் இந்த இடத்துல கொஞ்சம் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப சொல்லியிருந்தாரு, என்னன்னா எங்களை மாதிரி கம்யூனிட்டிலேருந்து வெளியில பெருசா ஆகுறதே ரொம்ப கஷ்டம். ஆனா நாங்களும் இந்தியாக்காகலாம் ஆடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவோட தான் அவரை வளர்த்தோம். அண்ட் நானும் ஒரு ஆர்மி ஆபீசர், பல வருஷங்கள் இந்தியாக்காக நானும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ என் பையனும் கூடிய விரைவில் இந்தியா ஆடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இதை எடுத்துக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் இதை பத்தி ஒரு சில தப்பான ஆர்டிகல்ஸும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது அந்த பையன் மேபி போதையில போய் விழுந்துட்டான் அப்படி இப்படின்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே குறிப்பிடப்படலை. பிகாஸ் டாக்டர்ஸே செக் பண்ணிட்டு அது மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.